இந்த ஆட்சி நீதிமன்றத்திலே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கூட நீதிமன்றம் சொல்லியும் கூட அதை அவமதித்து இன்றைக்கு வெட்கங்கெட்டத்தனமாக நீதிமன்றத்திலே சென்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். நிபந்தனையற்ற மன்னிப்பு. யார் கேட்டது? ஆட்சியாளரே கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐஜேகே மாநில நிர்வாகி நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நாரதர் மீடியா நேயர்களுக்கு ஐஜேகேயின் சார்பாக மாநில ஊடக செயலாளர் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார். வரக்கூடிய தேர்தலையும் நாங்க தான் ஆட்சி அமைக்க போகிறோம், திராவிட மாடல் 2.0 தொடரும், இப்போ செய்யக்கூடிய சாதனையவே முறியடிக்கும்படி எங்களுடைய வருங்கால ஆட்சியானது அமைய போகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்கான பதில் அவரே சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள், உங்களுடைய கனவு காணுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஸ்டாலினும் கனவு இருக்கத்தான் செய்யும். கனவு உங்களை காண சொல்கிறார்கள், அவரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை வந்து விட முடியும் என்று. இப்பொழுது செய்த சாதனை போல இன்னும் அதிகமாக செய்ய போகிறார். இப்பொழுது எதையுமே அவர் செய்யவில்லை என்பதுதானே குற்றச்சாட்டு. 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னார்கள். உதவி கூட இல்லை, உரிமை தொகை என்று சொன்னார்கள். பெண்களுக்கு அத்தனை உணவு பங்கீட்டு அட்டைகளுக்கும் பிறகு அதற்கு தகுதி என்று சொல்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளிலே 3 ஆண்டுகள் மட்டும்தான் பொங்கலுக்கான காசை கொடுத்திருக்கிறார்கள், பரிசை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் எதையுமே செய்யவில்லை. பால் விலையை 3 முறை உயர்த்திருக்கிறார்கள். மின்சார கட்டணம் மாதம் 1 முறை என்று சொன்னவர்கள் எந்தவித மாற்றமும் செய்யாமல் 2 மாதத்துக்கு 1 முறை என்று சொல்லி 3 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள். கட்டணம் அந்த கட்டண தொகையை பார்த்தாலே நமக்கு ஷாக் அடிக்கிறது. அந்த அளவிற்கு கட்டணம் உயர்ந்திருக்கிறது. 500 ரூபாய் கட்டியவர்கள் எல்லாம் 3000 ரூபாய் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எதில் எடுத்தாலும் விலைவாசி, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, நீருக்கான வரி, குடிநீர் கழிவு நீர் வாரியத்துக்கான வரி, எதை எடுத்தாலும் வரியை உயர்த்தி 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 எந்த வசதியையும் பெருக்கவில்லை. 4000 கோடி சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்காக, சென்னை மாநகரத்தில் தண்ணீர் மழைக்காலத்தில் தேங்கிவிடக் கூடாது என்பதற்காக மத்திய அரசு வங்கிகளிலே கடன் வாங்கி கொடுத்து கூட இன்றைக்கும் சென்னை மாநகரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான குளத்தூர் என்று சொல்வது சென்னையே குளத்தூராக மாறி இருக்கிறது. எங்கு சென்றாலும் குளம் போல தண்ணீர் இருக்கிறது, சிறிய மழை பெய்தாலும் கூட. அப்ப 4000 கோடி செலவாகிவிட்டது. 100 மடங்கு 100 விழுக்காடு செய்து விட்டோம், பிறகு 90 விழுக்காடு செய்தோம், பிறகு 65 விழுக்காடு செய்தோம். இப்பொழுது என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லை, அதை பற்றி பேசுவதே கிடையாது. இப்படி எல்லா வரிப்பணமும் கடனும் 10 லட்சம் கோடி கடன், எல்லா கடனும் மக்களுக்கு சேர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பொறுப்பாளர்கள், மந்திரிகள், அந்த கழகத்தை சார்ந்தவர்களுடைய சொத்து பெருகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து பெருகி இருக்கிறது. உதயநிதி அவர்களுடைய சொத்து பெருகி இருக்கிறது. வியாபாரத்தில் அந்த காசை போடு, எதை எடுத்தாலும் 40 விழுக்காடு கமிஷன், கரப்ஷன். கமிஷன் இல்லாமல் எதுவுமே நகராது. தாசில்தார் அலுவலகத்து மேசை கூட தூசு தட்ட வேண்டும் என்று சொன்னால் காசு கேட்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மேசை கூட லஞ்சம் கேட்கக்கூடிய அளவிலே தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை. நிச்சயமாக மக்கள் தமிழக ஆட்சியின் மீது, திராவிட விடியல் ஆட்சியின் மீது வெறுப்போடு இருக்கின்றார்கள். எதிர்ப்பை கண்டிப்பாக வாக்குகளாக தெரிவிப்பார்கள். ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்கிறோமே, இந்த ஆட்சியின் மீதான வெறுப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். மைனாரிட்டிகளை வேண்டுமென்றே சீண்டிவிட்டு மத கலவரங்களை தூண்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து, இப்போ திருப்பரங்குன்றத்துல பாருங்க எப்படி நடந்திருக்கு. இந்துக்களுக்கு உரிமை உள்ள இடம் அந்த தூண், அது எல்லை தூணா தீபத்தூணா அது உங்களுக்கு என்ன வேணா இருக்கட்டும், அது போட்டு தீர்மானித்து இன்னைக்கு அந்த தீபத்தூண் என்று தீர்மானமாகி இருக்கிறது. அந்த தூணிலே விளக்கேற்ற அனுமதிக்கவில்லை, 144 போட்டு விட்டார்கள். நீதிமன்றம் சொல்லியும் கூட அதை அவமதித்து இன்றைக்கு வெட்கங்கெட்டத்தனமாக நீதிமன்றத்திலே சென்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். நிபந்தனையற்ற மன்னிப்பு. யார் கேட்டது? ஆட்சியாளரே கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம்.
ஆட்சியாளருடைய பிரதிநிதியாகத்தானே, முதலமைச்சருடைய பிரதிநிதி தானே ஆட்சியாளர். ஆக இந்த முதலமைச்சர் இந்த ஆட்சி நீதிமன்றத்திலே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கூட இஸ்லாமியர்களை நாம் குறை சொல்லுவதில்லை. இஸ்லாமியர்களுக்கான எதிர்ப்பாக இதை கருதக்கூடாது. அவர்கள் கோவிலிலே வந்து அவர்களுடைய விழாவிற்கான கொடியை நடுகிறார்கள். இதை எப்படி அனுமதித்தார்கள்? கோவிலுடைய இடம் என்று சொன்ன இடத்திலே, நீதிமன்றம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, அந்த கோயிலினுடைய விருஷம் அது இருக்கக்கூடிய இடத்துல அந்த கொடி வைப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது? இதெல்லாம் கலவரத்தை தூண்டுகின்ற வேலை இல்லையா? இந்துக்கள் தீபம் ஏற்றுவது கலவரத்தை தூண்டுகின்ற வேலை என்று சொன்னார்கள். ஆனால் இந்து கோயில் இல்லத்திலே இஸ்லாமிய படி இதை மறுத்துவிட்டு அதற்கு அனுமதி கொடுப்பது. அவர்கள் கோயிலுக்கு வரலாம், அங்கே கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளூர் மக்கள் அதை அனுமதித்தால் அண்ணன் தம்பியாக வாழலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பிரச்சனை என்று வந்த பிறகு இந்துக்கள் தீபம் ஏற்றினால் கலவரம் வரும் என்றால் எங்கிருந்து கலவரம் வரும்? இன்னொரு மதத்துக்காரன் வந்து சண்டை போடுவான், இன்னொரு மதத்துக்காரன் கலவரத்தை செய்வான் அப்படின்னு அர்த்தம். அப்படி மதங்களுக்கு இடையிலே கலவரம் வரக்கூடிய சூழ்நிலையை திருப்பரங்குன்றம் இருக்கும் பொழுது எப்படி கொடியேற்ற அனுமதித்தார்கள்? அந்த மதத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்க முடியுது? எப்படி அமைதியாக நடந்தது? ஏன் கலவரம் நடக்கவில்லை? எனவே மக்கள் மத்தியிலே எந்த வேறுபாடும் இல்லை. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது பேசி தீர்த்துக் கொள்கிறார்கள், நீதிமன்றம் தீர்க்கிறது. இவர்கள் இந்த மத துவேஷத்தை தூண்டிவிட்டு வாக்கு வங்கிக்காக செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து கடைசியாக இந்து கோயில்களுக்கு வரும்போது காவடி தூக்குவதும், பாலாபிஷேகம் செய்வதும், உருளுவதும், அங்க பிரதேசம் செய்வதும் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆக இந்துக்களையும் ஏமாற்ற வேண்டும், சிறுபான்மையினரையும் ஏமாற்ற வேண்டும். இந்த அளவிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். இந்த முறை சிறுபான்மையினர் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிப்பது இல்லை என்று தீர்மானித்திருக்கிறார்கள். விஜய்க்கு கூட போட்டாலும் போடுவோம், திமுகவுக்கு போட மாட்டோம்ன்றாங்க. ஆக திமுகவுடைய ஓட்டு விஜய் ஓரளவு கணிசமாக குறைத்து விடுவார்கள். என்டிஏனுடைய கூட்டணி வாக்குகள் 1 விழுக்காடு 2 விழுக்காடு குறைந்தாலும் கூட ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிலே வலிமையாக இருக்கிறது. 3 விழுக்காட்டிலே தான் திமுக வெற்றி பெற்றது. அந்த 3 விழுக்காடு 5 விழுக்காடு விஜய் பெற்றுவிட்டால் அவர்கள் 6 விழுக்காடு சரிந்து விடுவார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடியது என்டிஏ கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மலர இருக்கிறது. 26ல மக்கள் மகிழ்ச்சி அடைய இருக்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்றால் அது அதற்கான விமர்சனங்களை எல்லாம் செய்கிறார்கள். அங்கே கோபாலபுரத்தில் இன்றைக்கு ட்ரிபிள் இன்ஜினே வந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி முடிஞ்சது, உதயநிதி முடிஞ்சது, அடுத்து இன்பநிதியை நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ட்ரிபிள் இன்ஜின், அது பரவாயில்லை. அவங்களுக்கு டபுள் இன்ஜினை அவர்கள் நக்கலும் நையாண்டித்தனமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே பிழைப்பு மோடி அவர்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டும், வெறுப்புணர்வை தமிழ் மக்கள் மத்தியிலே மோடி மீது புகுத்த வேண்டும், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் அமைதியாக தன்னுடைய பணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழை உலகெங்கிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளை பரப்புகிறார்கள், கனியன் பூங்குன்றவரை சொல்லுகிறார்கள், ஔவையாரை சொல்லுகிறார்கள், திருமூலரை சொல்லுகிறார்கள். இப்படி நம்முடைய தமிழ்தான் உலகத்திலேயே மூத்த மொழி என்று பல வெளிநாடுகளிலே கூட சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழர்கள் தலைமையில் வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு மகா பெரியவராக இன்றைக்கு மகாத்மா என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குஜராத்திலே, அதே குஜராத்திலே பிறந்த மகாத்மா என்று நாம் அழைக்கின்ற காந்திஜி பிறந்த அதே குஜராத்திலே இன்னொரு மகாத்மா 75 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கின்றார்கள். இந்த மகாத்மா மோடி அவர்களை நாம் தமிழ் மக்கள் தலையில் வைத்து கொண்டாட வேண்டும், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அதற்குள்ளாக மோடி தலைமையில இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வழிகாட்டுதலின்படி இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சி, மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், அன்புமணி அவர்களுடைய பாமக, இப்படி வரிசையாக எல்லா கட்சிகளுமே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவையெல்லாம் அதனுடைய தலைமையில தான் இங்கே நாம போட்டியிடுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை. எனவே அந்த தலைமையிலே நாம் இங்கே தேர்தலை சந்திக்கிறோம். பார்த்து விடுவோம். வருகின்ற 26 நிச்சயமாக
ஒரு நல்ல தமிழ் மக்களுக்கு தாமரை மலரக்கூடிய அளவிலே அவர்கள் முகங்கள் மலர இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நாரதன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் IJK சார்பாக. நன்றி.